சபையில் எழுப்புதல் தாமதிப்பது ஏன்? ஆதி திருச்சபையைப் போல இப்போது இருக்கிற சபை காணப்படவில்லை. சபையில் போட்டி, பொறாமைகள், ஜாதி பெருமைகள் காணப்படுகிறது. சபையாகிய நாம் மனமறவில்லை என்றாலும், நாம் திருந்தாவிட்டால் என்றாலும் எழுப்புதல் எப்படி வரும்? கிறிஸ்து வாழ்கிற நம்முடைய சபையாகிய சரீரத்தை நாம் கல்லர் குகையாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் படைத்தது ஆணும் பெண்ணும் தான். ஜாதியை தேவன் உண்டாக்கவில்லை. சபைக்குள்ள பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், சபைக்குள்ள ஜாதி பார்த்து பழகிற கூட்டம், சபைக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்படி இருக்கும்போது சபை எப்படி மறுரூபமாக்கப்படும்? சபையில் ஆள் பார்த்து மற்றும் ஆடைகளை பார்த்து பழகிறார்கள். இதனால் சபையில் ஒரு மாற்றமும் வரவில்லை, எழுப்புதல் அடையவும் இல்லை. ஆண்டவரே, என் தேசத்தில் எழுப்புதல் ஊற்றும், நாங்கள் இருக்கிற இடத்தில் எழுப்புதல் ஊற்றும் என்று ஜெபிக்கிற நாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எழுப்புதலை ஊற்றும், ஆண்டவரே நீர் என்னை மாற்றும், ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று மறுரூபமாக்கும் என்று ஜெபிப்போம். ஆதி திருச்சபையில் முதலாவது அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டானது. அதற்கு பின்புதான் சபைகள் மறுரூபமாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகும் போது தான் எழுப்புதல் வரும். சபையாகிய நாம் ஆயத்தமாக இருந்தால்தான் எழுப்புதல் வரும். பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். ஆமென்.